வழக்கமாக எல்லாருமே வெள்ளை அரிசியில் புட்டு பண்ணுவாங்க. நான் வந்து சிகப்பரிசி இப்போ எல்லாருமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கடையிலையும் சிகப்பரிசி புட்டு மாவு அரிசின்னு கேட்டால் கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ எல்லாருமே சர்க்கரையோட மாற்று வந்து பழுப்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் எது வேணாலும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது இனிப்பு. ஒரு சிலர் வெல்லம் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு கூட வடிகட்டி கூட இந்த இதில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது நம்மளோட ஆப்ஷன் தான். வணக்கம், நான் சோபா சண்முகம். இன்னும் எபிசோடில் நம்ம வந்து புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக எல்லாருமே வெள்ளை அரிசியில் புட்டு பண்ணுவாங்க. நான் வந்து சிகப்பரிசி இப்போ எல்லாருமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அரிசியில் மாற்றம் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல சிகப்பரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த சிகப்பரிசி வாங்கி ஊற வச்சு அரைச்சி ஜல்லிச்சு வச்சுருக்கேன். பட் ஆனால் இது கடையிலையும் சிகப்பரிசி புட்டு மாவு அரிசின்னு கேட்டால் கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். பழுப்பு சர்க்கரை, நாங்கள் யூஸ் பண்ணுறது பழுப்பு சர்க்கரை. இப்போ எல்லாருமே சர்க்கரையோட மாற்று வந்து பழுப்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்களும் எது வேணாலும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது இனிப்பு. இது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு சீசனிங்க்கு, தேங்காய், இந்த மாவு கலக்கிறதுக்கு லேசாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு அதிகம் தேவையில்லை, சும்மா ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இந்த உப்பு போடுறோம். இந்த புட்டு மாவு பிசையறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு அவ்வளோ தேவையாக இருக்காது. சும்மா கையில் பிடிச்சாக்கா பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்க, இது பிடிச்சாக்கா பிடிக்கிற மாதிரி வரணும். இதுதான் பக்குவம். எல்லார் வீட்லேயும் புட்டுக்குடுவைன்னு ஒன்று இருக்கும். அந்த புட்டுக்குடுவையில் வைக்கிறதாந்தாக்கா ஃபஸ்ட்டு லேயர் தேங்காய், 2வது லேயர் இந்த மாவு, திருப்பி கடைசி லேயர் வந்து தேங்காய் வச்சு புட்டுக்குடுவையில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆனால் இன்னைக்கு இந்த இதில் பண்ணுறேன் பாருங்கள். தேங்காவை மேலே போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுறேன். ஏலக்காவும் முந்திரியும் தாளிச்சிடலாம். இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி பருப்பு செவந்துருச்சுங்க. இப்போ மாற்றிடலாம். பழுப்பு சர்க்கரை வச்சுருக்கேன், இது போட்டு இந்த புட்டுக்கு வந்து சர்க்கரை, பழுப்பு சர்க்கரை, வெல்லம், ஒரு சிலர் வெல்லம் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு கூட வடிகட்டி கூட இந்த இதில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது நம்மளோட ஆப்ஷன் தான். இந்த புட்டுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு தொட்டுன்னு சாப்பிடலாம். டேஸ்டியாக இருக்கும். சுவையான சத்தான சிகப்பரிசி புட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.